Hi everyone, in this video we are going to see what is third law of thermodynamics. So இந்த third law of thermodynamicsல என்ன சொல்றாங்கங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ட்ரோபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். So இந்த என்ட்ரோபினா it is the measure of disorder or randomness of a molecules in a system. ஒரு ஒழுங்கற்ற தன்மை அத disorder. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேப்பரை ஹீட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு சாம்பல் கிடைக்குது. இதுவே அந்த சாம்பல்ல இருந்து நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பேப்பர் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இங்கே ஒரு டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும்தான் பாசிபிள். பட் நம்மக்கிட்ட பேப்பர் இருக்குது, இந்த பேப்பரை வந்து ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆஷ் வந்து கிடைக்கும், சாம்பல் வந்து கிடைக்கும். இதுவே அந்த ஆஷ்லேருந்து நம்ம ஹீட் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு திரும்ப பேப்பர் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இங்கே ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் பாசிபிள், ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து இம்பாசிபிள். இந்த மாதிரி ஆட்டம்ஸில் சில மோஷன்ஸ் தான் பாசிபிள், சில மோஷன்ஸ் வந்து நாட் பாசிபிள். இதெல்லாமே ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம படிக்கிறோம். இதே ரியாக்ஷன் நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஒரு அட்டாமிக் லெவலில் பார்த்தோன்னா பேப்பர் ஆஷ் எல்லாமே என்ன மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ இதுவே நம்ம ஒரு அட்டாமிக் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா எல்லா ஆட்டம்ஸுமே ஒரு ரேண்டம் மூமெண்ட்டில் வந்து இருக்கும், ரேண்டம் மோஷனில் இருக்கும், எல்லாம் அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி மூவ் ஆகிட்ருக்கும். எல்லா ஆட்டம்ஸுமே இந்த மாதிரி ஒரு ரேண்டம் அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு போன ஆட்டம் அதே டைரக்ஷனில் திரும்பி வருது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஆட்டம்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு போன டைரக்ஷன்லேருந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படியே திரும்பி வருது அப்படின்னா இந்த ஹோல் ரியாக்ஷனுமே என்ன? ரிவர்சபிள். ஸோ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், பேப்பர் வந்து சாம்பலாக மாற்றலாம், பட் சாம்பல் வந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளால் பேப்பராக வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி இங்கே சில மோஷன்ஸ் மட்டும்தான் பாசிபிள், சில மோஷன்ஸ் வந்து நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸில் எந்த ஆட்டம்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது, அந்த போன டைரக்ஷன்லேருந்து திரும்ப ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு கொண்டு வர முடியுமா? அப்படியே ஒரு ஆட்டமாக கொண்டு வந்தால் அந்த ப்ராசஸில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸையும் போன டைரக்ஷன்லேருந்து ரிவர்ஸ் மோஷனுக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமா? ஸோ இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ஸ்லாம் பாசிபிள், எந்த டைரக்ஷன்ஸ்லாம் இம்பாசிபிள், ஸோ இதை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுற டேர்ம் தான் என்ட்ரோபி. இது ஒரு ப்ராபபிலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த டைரக்ஷன்ஸ்லாம் பாசிபிள், எந்த டைரக்ஷன்ஸ்லாம் இம்பாசிபிள், ஸோ இதை ஒரு ப்ராபபிள் மோஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ப்ராபபிள் டைரக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை ப்ராபபிலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் என்ட்ரோபி. இட் இஸ் தி மெஷர் ஆஃப் டிஸார்டர் ஆர் ரேண்டம்னஸ் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ இங்கே பார்த்தா ஹை ரேண்டம்னஸ் தான் இந்த மாதிரி டிஸார்டராக ஆட்டம்ஸ் வந்து அங்கே இங்கேன்னு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்டர் இல்லாமல் டிஸார்டராக அங்கே இங்கே மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ ஹை ரேண்டம்னஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேட்டர்டு ஆட்டம்ஸ் அங்கே இங்கேன்னு மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ இதான் ஹை ரேண்டம்னஸ். ஸோ இந்த ஹை ரேண்டம்னஸில் என்ட்ரோபி வந்து ஹையாக இருக்கும். என்ட்ரோபினாலே டிஸார்டர் ஒரு ரேண்டம்னஸ் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ இந்த ஹை ரேண்டம்னஸில் கண்டிப்பாக என்ட்ரோபி ஹையாக இருக்கும், ஹை டிஸார்டராக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் காம்பேக்ட் ஆக ரேண்டம்னஸ் வந்து கம்மியாகிட்டே போகும், என்ட்ரோபியும் கம்மியாகிட்டே போகும். ஸோ லோ டிஸார்டர் இது வந்து ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது, ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஸோ இது ரேண்டமாக ஹை ரேண்டம்னஸோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் லோ ரேண்டம்னஸ், லோ என்ட்ரோபி ஒரு லோ டிஸார்டர். இதெல்லாமே ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ். இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது இதில் எதுக்கு ரேண்டம்னஸ் ஜாஸ்தினா இதுக்கு தான் ரேண்டம்னஸ் ஜாஸ்தி, இதுக்கு வந்து கம்மி. ஸோ இப்போ தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா the value of entropy of a completely pure crystalline substance is zero at absolute zero temperature. இதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட டெஃபினிஷன். இதில் நம்ம என்ட்ரோபினா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்சல்யூட் ஜீரோனா என்ன? அப்சல்யூட் ஜீரோனா இருக்கிறதுலே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு மேலே ஒரு இதை நம்ம கோல்டு பண்ணவே முடியாது. இருக்கிறதுலேயே வேர்ல்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் தான் அப்சல்யூட் ஜீரோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெம்பரேச்சரில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது, எல்லாமே சாலிடாக இருக்கும். ஸோ அப்சல்யூட் ஜீரோவில் எல்லா மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு சாலிட் ஃபேஸை வந்து அட்டென்ட் பண்ணிடும். ஈவன் கேஸஸ் கூட, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாதிரி இருக்கிற கேஸஸ் கூட இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் ஒரு சாலிடாக மாறிடும், சாலிட் ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ அதுதான் அப்சல்யூட் ஜீரோ. இருக்கிறதுலே லீஸ்ட் டெம்பரேச்சர் அதுதான் அப்சல்யூட் ஜீரோ. அதுக்கு மேலே அந்த மேட்டரை வந்து அதுக்கு மேலே நம்மளால் கூல் பண்ணவே முடியாது. ஸோ இருக்கிறதுலே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் தான் அப்சல்யூட் ஜீரோ. இது வரைக்கும் வந்து இதெல்லாமே ஒரு அசம்ஷன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பார்ட்டிகளும் இந்த அப்சல்யூட் ஜீரோ வந்து ரீச் பண்ணதில்லை. பட் இது எல்லாமே ஒரு அசம்ஷன்ஸ். அப்சல்யூட் ஜீரோனா இருக்கிறதுலே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே கைனட்டிக் எனர்ஜியே இருக்காது. அப்சல்யூட் ஜீரோவில் ஏதோ ஒரு
பார்ட்டிக்கல் இருக்குன்னா சாலிட் ஃபேஸில் ஏதோ ஒரு ஆட்டம் மாலிகூல்ஸ் ஒரு பார்ட்டிகல்ஸ் ஏதோ ஒன்று இருக்குன்னா அங்கே எந்த ஒரு கைனட்டிக் எனர்ஜியுமே இருக்காது. நோ கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா என்ன? மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ ரொம்ப சாலிடாக காம்பாக்டாக இருக்கும்போது அங்கே எந்த ஆட்டம்ஸுமே வந்து ஸோ நோ கைனட்டிக் எனர்ஜி விச் மீன்ஸ் நோ மூமெண்ட். நோ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா அங்கே எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. டெம்பரேச்சரும் லோவாக இருக்கும், லோ டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோனா என்ன? இருக்கிறதுலே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ ஈவன் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமும் ஒரு சாலிட் ஃபேஸ் அட்டன் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெம்பரேச்சர் அங்கே எந்த கைனட்டிக் எனர்ஜியுமே இருக்காது, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. எல்லாமே அப்படி ஃப்ரீஸ் ஆகி எல்லாமே வந்து ஹால்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு லோ டெம்பரேச்சர் தான் வந்து அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். அதாவது 0 கெல்வின். இதே செல்சியஸில் சொன்னால் -273.15 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் சொன்னால் -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த மூணுமே செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் எல்லாமே வந்து டெம்பரேச்சர் மெஷரிங் ஸ்கேல்ஸ் தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பியோர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சராக அட்டைன் பண்ண ஒரு டைட்லி காம்பேக்டட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த பியோர் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் இப்போ தேர்ட் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, the value of entropy of a completely pure crystalline substance is 0 at absolute zero temperature. ஸோ அப்சல்யூட் ஜீரோவில் இருக்கும்போது என்ட்ரப்பியோட வேல்யூ வந்து ஜீரோவில் இருக்கும். என்ட்ரப்பியை நம்ம எஸ்ல தான் டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் இருக்கிற சப்ஸ்டன்ஸோட என்ட்ரப்பி வந்து ஜீரோவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஜீரோவில் இருக்கும்னா, முன்னாடியே சொன்னோம், இந்த அப்சல்யூட் ஜீரோவில் ஒரு பார்ட்டிக்கல் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அது கைனட்டிக் எனர்ஜி இருக்காது. ஸோ மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ இந்த நம்ம என்ட்ரப்பினா என்ன? டிஸார்டர் ஒரு ரேண்டம்னஸ் ஆஃப் அ மாலிகூல்ஸ். ஸோ இங்கே இந்த டிஸார்டர் ஒரு ரேண்டம் மூமெண்ட்டே இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும்? என்ட்ரப்பி வந்து ஜீரோவாக இருக்கும். என்ட்ரப்பினாலே டிஸார்டர் ஒரு ரேண்டம்னஸ் ஆஃப் அ மாலிகூல்ஸ். ஸோ இங்கே என்ட்ரப்பியே இருக்காது. ஏன்னா எல்லாமே ஹால்ட்டாக இருக்கும். எந்த ஒரு மைக்ரோஸ்கோபிக் மூமெண்ட் கூட இல்லாமல் எல்லாமே இந்த அப்சல்யூட் ஜீரோவில் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நல்லா ஃப்ரோசன் ஆகி நல்லா திக் சாலிட் ஃபேஸில் இருக்கும். ஸோ அப்போ அங்கே எந்த மூமெண்ட், எந்த கைனட்டிக் எனர்ஜியுமே இருக்காது, எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அப்போ என்ட்ரப்பி வந்து ஜீரோவில் இருக்கும். ஸோ அதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட என்ட்ரப்பி வந்து ஜீரோவில் தான் இருக்குங்கிறது தான் தேர்ட் law of thermodynamics explain பண்றாங்க. The value of entropy of completely pure crystalline substance is 0 at absolute zero temperature. So இதான் வந்து third law of thermodynamics. Thanks for watching this video. If you like this video, please hit like and share with your friends. Also subscribe to my channel to get more video updates.